ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம். அதாவது மலாய்க்கா அரோரான்னு சொல்லுவாங்க. இந்த உயிரே படத்தில் வந்து தைய தைய சாங்கில் வந்து ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்து அன்றைய யங்ஸ்டர்ஸோட மிகப்பெரிய கனவு கண்ணி அப்படின்னே சொல்லலாம். உங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்க முடியுது, ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இவ்வளோ ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வச்சுக்க முடியுதுன்னு சொல்லும் போது அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு சொன்ன ஒரு பதில் வந்து யோகா இஸ் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸசைஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு மட்டும்தான், அவுட்ஃபிட்டை மட்டும்தான் நல்லா கொண்டு வரும். பட் யோகா மட்டும் என்னன்னா இன்னர் ஆர்கானுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது. இப்போ லங்ஸ் கெப்பாசிட்டியாக நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா பிரீத் அவுட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஆன்டி ஃபேஸ் வந்துடுது, நிறைய சுருக்கங்கள் வந்துடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கின் நல்லா இருக்கும். ஆனால் நம்ம அந்த பிரீத்திங் சம்மந்தமாக நம்ம பண்ணுறதே இல்லைங்களா? ஸோ அதான் மெயின் கான்செப்ட். ஸ்கின்னுக்கு சில வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு. ஸோ அது மூலம் சின்ன மசாஜ் பண்ணால் கூட நமக்கு அதுலேயும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். தொப்பை பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை மூட்டை அப்படின்னே சொல்லலாம். இது அழகு சார்ந்த விஷயத்துக்கும் தடையா தான் இருக்கு. ஸோ தொப்பை வந்து விழாம இருக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் காட்டுங்க. தொப்பையை குறைக்கிறது மட்டும் இல்ல, உடம்ப டோட்டலா ஃபிட்டா வச்சுக்கணும்னா இப்ப சூரிய நமஸ்காரம் பண்றாங்க. ஒரு 12 ஸ்டெப் உள்ளது. இன்னைக்கு பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த போச்சர் எல்லாம் கரெக்டா பண்ணிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூட யோகா எக்ஸ்பர்ட் ராஜேஷ் இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட யூ தமிழ் பாவை நேயர்களுக்காக சொல்ல போறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று பார்த்தோம். அதாவது மலாய்க்கா அரோரான்னு சொல்லுவாங்க. இந்த உயிரே படத்தில் வந்து தைய தைய சாங்கில் வந்து ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்து அன்றைய யங்ஸ்டர்ஸோட மிகப்பெரிய கனவு கண்ணி அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேல்ட்டு ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இன்ஸ்டாகிராம் ரீல் மூலமாக வந்து நிறைய பேர் வந்து திருப்பி வந்து அவங்களுக்கு வந்து லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. உங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ யூத்தாக இருக்க முடியுது, ஸ்கின்னாக இருக்கட்டும், உங்களோட பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இவ்வளோ ஃபிட் அண்ட் ஃபினிஷாக வச்சுக்க முடியுதுன்னு சொல்லும் போது அவங்க வந்து அவங்க வந்து ஆடியன்ஸ்க்கு சொன்ன ஒரு பதில் வந்து யோகா இஸ் த சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஷில்பா ஷெட்டியும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட டெலிவரிக்கு அப்புறமும் அவங்களோட பியூட்டி சீக்ரெட், அவங்களுக்கும் நல்ல ஒரு ஏஜ் இருக்கும், அவங்க சொல்றது வந்து அவங்களோட பியூட்டி சீக்ரெட் வந்து யோகா அப்படின்றாங்க. எதனால யோகா வந்து லேடிஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கு? இப்போ நார்மலாக மற்ற எக்ஸசைஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு மட்டும்தான், அவுட்ஃபிட்டை மட்டும்தான் நல்லா கொண்டு வரும். பட் யோகா மட்டும் என்னன்னா இன்னர் ஆர்கானுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு போச்சர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ ஆக்சிஜன் லெவலுங்கிறது நமக்கு வந்து லங்ஸுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ லங்ஸ் கெப்பாசிட்டியாக நல்லா இருக்கணும்னா நம்ம நல்லா பிரீத் அவுட் பண்ணணும். இப்போ சின்ன பிள்ளைல பசங்களாம் ஓடி ஆடி விளையாடும் போது அவங்க லங்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் பெரியவங்களான பிறகு என்ன பண்ணுறோம், அது அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம போகும்போது அது அப்படியே அவங்களோட வேலை வேற மாதிரி ப்ரொஃபஷ்னலாக அவங்க ஒவ்வொரு வேலையும் பார்க்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களால வேகமாக ஓட மாட்டாங்க. எப்பவும் போல ஒரு டாஸ்க் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ என்னாச்சும் உடல் உழைப்பை விட மென்டல் தான் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுது, அவங்க உடல் உழைப்பு கம்மியாயிருது. அப்போ இவங்க எங்கே வேகமாக ஓடும் போதானே நல்லா டீப் பிரீத் அவுட் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அப்போ இவங்க யோகா மூலியமா அவங்க பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, சின்ன பிள்ளைல எப்படி ஓடி ஆடி விளையாடும் போது நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா நம்ம பண்ணமோ அதே இது உங்களுக்கு இதுலயும் கிடைச்சிருது. ஓகே, யோகா அப்படின்ற போது ஒரு விமனுக்கு எப்படி மென்டலி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மென்டலி இது விமன்ங்கிறதுனால கண்டிப்பா விமனை சொல்லலாம். இது பொதுவாகவே இது எல்லாருக்குமே இது தேவை. எப்படின்னா ஒரு காம், ஒரு அமைதி. அப்போ அந்த அமைதின்னு ஒன்று கிடைச்சிட்டாலே ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிருது. ஸோ அந்த அமைதிக்குள்ளே போயிட்டாலே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிசல்ட்டாக அவங்களுக்கு தெரியுது. இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குமே வந்து ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஆன்டி ஃபேஸ் வந்துடுது, நிறைய சுருக்கங்கள் வந்துடுது. அதுவும் எஸ்பெஷலி 2K கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரிக்கு அப்புறமா இருக்கட்டும், இல்லை ஒரு காலேஜ்ன்ற ஒரு பருவத்தை தாண்டினதுக்கு அப்புறமே அவங்க கிட்ட ரொம்ப முதிர்ச்சி தெரியுது, ரொம்ப மெச்சோர்டாக தெரியுறாங்க, ஆன்டி அங்கிள் மாதிரி தெரியுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்னால தான் அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்களை ரொம்ப ஏஜ்டாக காட்டுதுன்றாங்க. இது உண்மையா சார்?
கண்டிப்பா மேடம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்கின் நல்லா இருக்கும். ஆனா நம்ம அந்த பிரீத்திங் சம்பந்தமா நம்ம பண்றதே இல்லைங்களா? ஸோ அதான் மெயின் கான்செப்ட். அப்ப யோகா பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு போச்சருக்கும் பிரீத் நல்லா பண்றாங்க, பிரீத் அவுட்டும் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அது உடம்பு முழுக்க நல்லா ஆக்சிஜன் சப்ளை பண்றதுனால அது வருது. பண்ணாதவங்களுக்கு என்னன்னா அந்த ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகுறதுனால என்ன ஆகுது, நீங்க சொல்ற அந்த எஃபெக்ட்லாம் வருது. ஓகே, இந்த நல்ல ஒரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்களா, அது பண்ணி காட்ட முடியுமா நீங்க? கண்டிப்பா பண்ணி காமிக்கலாம். நிறைய இருக்கு. ஸோ சிம்பிள் டெக்னிக். இப்போ இதை கூட நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு டக்குன்னு போயாச்சு, டைமே இல்லை, ஃபேஷியல் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன சார் இன்ஸ்டன்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காமான ஒரு இடத்துல போயிட்டு அழகா டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணா போதும். இதுக்கு அதிகபட்ச நேரம்னு பார்த்தா ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் ஆகும், அதுக்கு மேல போகாது. டீப் பிரீத் இன் பண்றோம், அப்புறம் பிரீத் அவுட் பண்ணு பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்லோவா பண்ணணும். எப்பவுமே பிரீத் அவுட் ஸ்லோவா பண்ணணும், பிரீத் விடக்கூடாது. ஆமா, எங்க கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி கை எப்படி நல்லா அப்படி நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பண்றோம், பிரீத் அவுட், இப்போ நான் 1 டைம் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 10 டைம் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே அவங்க ஃபேஸில் போய் மிரரை பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ, அதாவது இப்போ ஃபேஷியல் போய் நீங்க காசை கொடுத்து அவ்வளோ பண்றதுக்கு டெய்லி ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணாலே போதுமா? அதை வந்து ஒரு 4-5 வேலையா மாத்திக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது. அது நம்மளோட டைஜஷன் பிரச்சனைக்கு வந்துடும். அதனால சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பண்ணலாம். இதுல ஒரு சின்ன சந்தேகம் சார், இப்போ நம்ம டீப்பா பிரீத் பண்றோம்ல, அந்த பிரீத் அங்க ஹோல்டு பண்ணணுமா இல்ல அப்படியே இழுத்துட்டு அப்படியே ஸ்லோவா விடலாமா? இல்ல, ஹோல்டு எல்லாம் பண்ண வேண்டியதில்லை, ஸ்லோவா பிரீத் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, அடுத்து வேற ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கின், இப்போ வந்து நல்லா ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, வேற என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணா பிரீதிங் எக்ஸசைஸ்ல ஸ்கின் நல்லாவே நல்லா க்ளோவா தெரியும்? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பிரீதிங் எக்ஸசைஸ் நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு சில வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு. ஸோ அது மூலம் சின்ன மசாஜ் பண்ணா கூட நமக்கு அதுலேயும் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். என்ன வர்ம புள்ளிகள்? இப்போ நிறைய புள்ளிகள் இருக்கு, பட் நான் வந்து சொல்றேன் ஒரு சிலது மட்டும் நான் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். நம்மளோட புருவத்தோட சென்டர்ல இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புருவத்திலேருந்து இப்படியே கொண்டு போனா இந்த இடத்துல இந்த பொட்டு ஆனான் காலன்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. சரி, இங்க இப்படி பிரஸ் பண்றதுனால என்ன ஆகும்? பிரஸ் அப்படி பண்ணக்கூடாது, அது ஆக்டிவேஷன் பண்ற மெத்தடுங்கிறது தனி. ஓகேங்களா, பாயிண்ட் இருக்க இடத்த சொல்றேன். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சாஃப்டா நம்ம அதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துப்போமே, இப்போ இந்த இடம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணணும். ஸோ உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு வெளி சுழற்சி ஒரு 3 முறை, உள் சுழற்சி 3 முறை பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே இந்த புருவத்திலேருந்து இந்த பொட்டில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ், அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், அடுத்து ஃபார்வேர்ட் இது பண்ணுறோம். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதுலேருந்து ஒரு 3 விரல் மேலே அப்படி வச்சுட்டு இதை முன்னே இப்படி. இது வந்து எதுனா உங்களுக்கு ஃபேஸுக்கு மட்டும் சொல்லலை, எங்கள் இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஈவினிங் 5 o'clock 6 o'clock மேலே பார்த்தோம்னா காலையிலேருந்து அந்த ஒர்க் பண்ணதோட இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் இதை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, அதை நான் சொல்கிறது வந்து இந்த ப்ராசஸ் ஒரு 10 மினிட்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 2 hours ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜியே நமக்கு கிடச்சிடும். சூப்பர். இப்போ நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே, இந்த மாதிரி இந்த பாயிண்ட் சொன்னீங்களே, இது வந்து என்ன நமக்கு பலன் கொடுக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நம்ம பார்த்தது லங்ஸ் சம்மந்தமாக தான் அதில் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் வர்ம புள்ளிகள் செய்யும். இது வந்து ஓகே, ஸ்கின் தொங்கி போகாமல் இருக்கிறதுக்கு ஃபேஷியல் எக்ஸசைஸ் இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நிறைய வருது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில பேருக்கு குழந்தை பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கவங்க, ஈவன் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட டபுள் சின் இருக்குது, இந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆகி இந்த இடம்லாம் ஸ்கின் எல்லாம் சேக் ஆகிடுதுல்ல. ஸோ இதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் இருக்கா? நார்மலாக ப்ரீத்திங் எக்ஸசைஸில் நிறைய டைப் இருக்குது. அது பண்ணிட்டு நார்மல் எக்ஸசைஸ் பண்ணாலே மாறும். இது இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம பண்ணக்கூடியது கையை கூட இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துல மெதுவாக சாஃப்டாக ஒரு ஆயில் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு லைட்டாக ஒரு
10 டைம்ஸ் இது மாதிரி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 வகையான வர்ம புள்ளியும் இருக்குது. ஸோ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணும்போதே அதுவும் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நமக்கு ஸ்கின்னும் க்ளோவாகவும் சேம் டைம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும், ஓகே, பீஸ்ஃபுல் ஆயிரும். எல்லா செலிபிரிட்டிஸுமே நான் யோகா பண்றேன்றாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க யோகா பண்றாங்களா இல்லை ஏதாவது ஒர்க் அவுட் பண்றாங்களான்னு. ஆக்சுவலா யோகா பண்ணா பாடி வந்து டைட்டா இருக்கும், அந்த ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாங்க. இது உண்மையா சார்? கண்டிப்பா. நான் டிப்ளமோ இன் யோகா, பிஎஸ்சி இன் யோகா, எம்எஸ்சி யோகா நான் முடிச்சிருக்கேன். ஏன்னா சார் நீங்கள் டேரெக்டாக எம்எஸ்சி பண்ண வேண்டியதான்னு கேட்டிங்கன்னா, அது யோகாவில் நம்ம ஏதோ கற்றுக்கிட்டோம், டிகிரி முடித்தவங்களாம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களான்லாம் சொல்ல முடியாது. இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தாதான் இதை வந்து கண்டினியூவாக நம்மளே பண்ண முடியும். படித்து முடிச்சிட்டோம்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் வந்துன்னா நம்ம போயிடுவோம். அப்போ நம்ம 4 பேர் சொல்லிக் கொடுக்கும் போது தான் நம்மளுமே பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இதை பண்ணணும். நம்ம தொப்பை பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுமை மூட்டை அப்படின்னே சொல்லலாம். இது அழகு சார்ந்த விஷயத்துக்கும் தடையா தான் இருக்கு. ஸோ தொப்பை வந்து விழாம இருக்கிறதுக்கு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் காட்டுங்க. இப்போ பவன முக்தாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரே நாளில் பெனிஃபிட் தெரியாது, கண்டினியூவாக அவங்க பண்ணணும். என்ன மாதிரியான எக்ஸசைஸ், அது எத்தனை நாளுக்கு பண்ணணும்? ஒரு கண்டினியூவாக இப்போ ஒருவேளை இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் உணவுலையும் சில கட்டுப்பாடு வேணும். சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் குடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரச்சனை என்ன, யாரும் அதை ஃபாலோ பண்றது. அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் கண்ணுக்கு தெரிஞ்சிருது, பிரியாணி தெரியுது சார் கண்ணுக்கு. அதுல தெரியும் அது மாதிரி இருக்கிறதுனால கோக் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதை பார்த்த உடனே நம்ம அந்த டேஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துருது. அதனால வெந்நீரை விட இன்னைக்கு தானே ஒரு நாள் தானே அப்படி சாப்பிட்றாங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி தொப்பையை குறைக்கிறது மட்டும் இல்லை, உடம்ப டோட்டலாக ஃபிட்டாக வச்சுக்கணும்னா இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க, ஒரு 12 ஸ்டெப்பு உள்ளது, இன்னைக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த போச்சர் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 டேஸ் ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போச்சரும் ஒரு 3 செகண்ட் ஹோல்டு பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அந்த 3 செகண்ட் அவங்களுக்கு பத்தாது, என்னது ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஒரு 7 செகண்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு அது பிடிக்கும். இப்போ அப்புறம் 7 செகண்ட் ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போச்சர்லையும் அவங்க கிட்டத்தட்ட 10 செகண்ட் 15 செகண்ட் போயிடுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை ட்ராவல் பண்ணி பார்த்த பிறகு தான் எஃபெக்ட் நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மந்த் சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணால் கூட மிகப்பெரிய சேஞ்சஸ் தெரியும். சூரிய நமஸ்காரம் பண்ணி காட்ட முடியுமா சார்? கண்டிப்பாக பண்ணி காமிக்க முடியும். காட்ட முடியுமா? இப்போ இந்த ட்ரெஸ்ல எப்படின்னா ஓகே சோ வேற ஒரு எபிசோட்ல நம்ம பண்ணி காட்டலாம். கண்டிப்பா. ஓகே, இப்போ வந்து இந்த வயிறு தொப்பை குறையறதுக்கு ஏதாவது ஒன்று சிம்பிளா சொல்லி கொடுங்க சார். இது ஒரு டைப்பு. இப்போ என்னோட லெஃப்ட் லெக் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மடக்கிட்டேன், என்னோட ரைட் லெக் நல்லா நீட்டிட்டேன். அதாவது ஃபிளாட்டா படுத்துக்கணும், பில்லோ இல்லாம ஒரு காலை நீட்டா வச்சுக்கணும், ஒரு காலை வந்து லிஃப்ட் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பா. இப்படி வச்சுட்டு நார்மல் பிரீதிங் ஃபர்ஸ்ட் பண்றேன். அடுத்து டீப் பிரீதிங், நல்லா மூச்சு இழுக்கிறேன். பிரீத் அவுட், மூச்சை விட்டுக்கிட்டே நான் போய் என்னோட நோஸ் போய் நீல டச் ஆகணும். இப்போ இந்த பேண்ட் டைட்டாக இருக்கிறதுனால என்னால் பண்ணுறது கஷ்டம். இப்படி டைட் ஆகணும். இந்த நேரத்தில் நம்ம ரைட் லெக் வந்து இப்படி தூக்கும். நம்ம நீ வந்து அதை தூக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பாதத்தை லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா வராது. இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இப்போ வலது கால் இப்படி வச்சுக்கிறோம். நார்மல் பிரீதிங், டீப் பிரீதிங், பிரீத் அவுட். இப்போ என் காலில் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், அதனால என்னோட நீ வந்து லெஃப்ட் லெக்கோட நீ வந்து மேலே வரல. 1 2 பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இந்த கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஒரு ஸ்டெப். இது பண்றப்போ பிரீத் இன் பண்ண கூடாதா? அது பிரீத் இன் எப்ப பண்ணணும்னா, இப்போ நான் லெஃப்ட் லெக் நார்மலா வச்சிருக்கேனா, இப்போ நார்மல் பிரீதிங் பண்ணணும். ஏன் நார்மல் பிரீதிங் பண்றோம்னா, நம்ம டீப் பிரீத்திங் பண்றதுக்கு முன்னாடி நார்மலா இருந்தாதான் டீப் பிரீத்திங் பண்ண முடியும். அதனால நார்மல் பிரீத்திங் ஒரு 3 செகண்ட் இல்ல ஒரு 5 செகண்ட் இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் டீப் பிரீத்திங், பிரீத் அவுட், மூச்சை விட்டுக்கிட்டு அப்படி வந்துட்டேன். அப்படியே 10 கவுண்ட் ஹோல்டு பண்ணணும். இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப இந்த 10 செகண்ட் பண்ணும்போது நான் பிரீத் இன்னும் பண்ணல, பிரீத் அவுட்டும் பண்ணல. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல தேவையில்லாத, அதாவது அழுத்தம் இங்க அந்த வயிற்றுல வந்து நல்லா கிடைக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 காலையும் யூஸ் பண்றோம். நார்மல் பிரீதிங், டீப் பிரீதிங்,
breathe out. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ காலை நீட்டி விட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலை வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்குற ஒரு மெத்தடு. இந்த பாருங்க, இப்படி லைட்டாக, அதுவும் ஒரு 1/2 அடி தூக்குனா போதும். நமக்கு அதுக்குள்ள இங்கே என்ன ஆகும்னா, இந்த ஸ்பீடு பிரேக்கில் போகிற மாதிரி டக டக டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்லா சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு 5 கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 அப்படிங்கிறப்ப காலை விட்டுறணும். இது நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஒரு 10 கவுண்ட் கூட நீங்கள் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதை ஒரு 3 மாதம் இந்த 3 எக்ஸசைஸும் பண்ணாலே போதும், மிகப்பெரிய லெவலில் சேஞ்சஸ் தரும். ஸோ இப்போ நீங்க சொன்ன இந்த 3 எக்ஸசைஸுமே வந்து ரெகுலராகவே வீட்டில் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு பண்றதுக்கு மொத்தமே 1/4 hour தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதை விட 10 minutes போதும் மேடம். இப்போ இது நம்ம ரெகுலரா லேடிஸ் பண்றதுனால அவங்களோட உடல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நல்லா தெரியும் சார்? அதாவது சில பேருக்கு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இது பண்ணும்போதே பண்ணி ஒரு 3 daysலேயே நமக்கு ஒரு சில சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஆக்சுவலாக தொப்பையை குறைக்கிறது மட்டும் கிடையாது, உங்களுடைய பேங்க்ரியாஸுக்கு அந்த ஆர்கானை வந்து நல்லா செயல்படுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ பேங்க்ரியாஸ் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு, அந்த ஆர்கான் நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு சுகர் வராது. இடுப்பு சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்பு கூட கரைஞ்சிருமா சார்? இது ஒரு வகையான எக்ஸசைஸ். அதை விட சுற்றிலும் டயர் மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதை அவங்க இது பண்ணணும்னா அதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ்லாம் இருக்கு. ஓகே, இதை விட டஃப்பான எக்ஸசைஸ்லாம் இருக்கு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் யோகாவை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே நம்ம டஃப்பான எக்ஸசைஸ் போகாம சின்ன சின்ன எக்ஸசைஸை பண்ணிட்டு பண்ணி அதுல நம்ம பண்ற ஆர்வமே அடுத்த எக்ஸசைஸ் நம்மள ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்மளை அழைச்சிட்டு போயிடும், அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும். கண்டிப்பா. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளோட பெண்களோட நலனை கருதி நீங்க சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ வரப்போற பதிவுகள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு அவர் லைவா காட்டுவாரு. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி மேடம்.